தனுசு லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க. தனுசு லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு அவயோகத்தை செய்யக்கூடிய மகாதசை. தனுஷிற்கு 6, 11க்கு அதிபதியான சுக்கிரனே அவயோகத்தை கொடுக்கிறார். சுக்கிரதசை தான் அவயோக தசை. தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரதசை 20 வருஷ தசை. எல்லாருக்கும் கேள்வி வரலாம், இருக்கிற மகாதசைகளே 20 வருஷம் தானே பெருசு. அப்ப தனுசு லக்னுக்காக சுக்கிரன் வந்துட்டா சிரமம், கண்டிப்பாக சிரமம். வெளியில் சொல்ல முடியாத நிறைய மன கஷ்டங்களையும், தன்னால் 1000 திராணிகள் இருந்தும் திறமைகள் இருந்தும் சமூகத்திலே வெற்றி கொள்ள முடியாமல் மனம் வெதும்பிய நிலையிலும் அந்த தனுசு லக்ன ஜாதகர்களை வாழ வைப்பவர் இந்த 20 வருஷ மகாதச சுக்கிரன் தான். ஒரு சில தனுசு லக்னத்திற்கு மட்டும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார். எப்படி இருந்தான்னா, சுக்கிரன் வலுப்பெறாமல் 5, 9ஆம் அதிபதிகள் வலுப்பெற்று தொடர்பு கொண்ட தனுசு லக்னத்திற்கு மட்டும்தான் சுக்கிரன் நல்லது பண்றார். ஒரு தனுசு லக்ன ஜாதகர் சுக்கிரன் திரிகோணத்தில் அமர்ந்தோ தனித்து ஸ்தான பலத்தை பெற்றோ அமர்ந்துட்டாருன்னா மிகப்பெரிய கஷ்டம். அந்த சுக்கிர தசை அவயோகங்களை செய்கிறது. ஆனால் சுக்கிரனோடு ஸ்தான பலம் குறைந்து சுக்கிரன் அமர்ந்து திரிகோண ஸ்தான பலம் பெற்றா தனுசு லக்னத்திற்கு நன்மை. அப்ப அவயோகத்தை பெரும்பாலும் ஏது செய்யறான்னா, தனுஷிற்கு சுக்கிரனே அவயோக மகாதசையை வழங்குகிறார். சுக்கிர தசை தான் அவயோக